கேரளாவை பூர்வீகமா கொண்ட சுஜாதாவோட இயற்பெயர் விஜயலட்சுமி தான். இவங்க 1952 இலங்கை யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பளை அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்தாங்க. அந்த காலத்துல இந்தியால இருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சென்று பணியாற்றி வந்தாங்க. சுஜாதாவோட அப்பா சங்கரன் மேனன் கேரளால இருந்து தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில விலங்கியல் ஆசிரியரா 1956 வரைக்கும் வேலை செஞ்சாரு. சுஜாதா அங்கதான் பிறந்து அங்கேயே 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கவும் செஞ்சாங்க. சுஜாதாவோட 14 வயசுல தான் குடும்பத்தோட கேரளாக்கு திரும்பினாங்க. அங்க சுஜாதா கொஞ்ச காலம் தையல் வேலையும் செஞ்சாங்க. இவங்க 1977 ஜெயகர் அப்படிங்கிற நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சஜித் திவ்யான்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. திவ்யா இப்போ டாக்டராவும் இருக்காங்க. சுஜாதா 1971 இயக்குனர் ஜோஸ் பிரகாஷால தபஸ்னி அப்படிங்கிற மலையாள படத்துல தான் அறிமுகமானாங்க. 1972 கே பாலச்சந்தர் இயக்கத்துல அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. தமிழ் தெலுங்கு ஆகிய 2 மொழிகள்லயும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. 2011 இருதய நோயால அவதிப்பட்டு உடல்நலம் மோசம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில தான் இறந்தாங்க.